வணக்கம் ஆனந்தி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே முருகம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் முருகன். இவர் அதே பகுதியில் வந்து பார்த்தோம்னா நிலத்தை குத்தகை எடுத்து கோழி மற்றும் ஆடு பண்ணையை வைத்து வளர்த்து வருகிறார். அவரது பண்ணையில் பார்த்தோம்னா தங்கி வேலை செய்வதற்காக திருத்தணி இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த வினோத் மற்றும் அவரது அக்கா வெண்ணிலா மற்றும் அவர்களது 3 மகன்கள், அதாவது சிறுவர்கள் தங்கி வேலை செய்து வந்துள்ளனர். அப்போது பார்த்தோம்னா வெண்ணிலாவின் மூத்த மகன் சுரேஷ் வந்து ஆடுகளை வந்து மேய்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆச்சரியப்பட்ட பண்ணையின் உரிமையாளர் முருகன் சிறுவனை 3 மாதங்களுக்கு முன்பு அடித்து உதைத்ததில் பார்த்தோம்னா சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பின்னர் அதாவது வெண்ணிலாவின் சகோதரர் வினோத் உதவியுடன் பண்ணையின் உரிமையாளர் முருகன் யாருக்கும் தெரியாமல் இருக்க அதே இடத்தில் குழி தோண்டி புதைத்து சிமெண்ட் கல்லால் வந்து பூசியுள்ளார். இந்த சம்பவம் எடுத்து பார்த்தோம்னா இதனை வந்து அவர் தாயார் வந்து பார்த்ததாக கூறப்படும் நிலையில் அதாவது வெளியில் சொல்லாமல் இருக்க வெண்ணிலாவை கட்டி வைத்து 3 மாதங்களாக சித்திரவதை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே பார்த்தோம்னா வெண்ணிலா அந்த பண்ணையிலிருந்து தப்பி வந்து திருத்தணி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் பார்த்தோம்னா போலீசார் வழக்கு பதிவு செய்து வினோத் மற்றும் முருகனை கைது செய்து அந்த சிறுவனை புதைத்த இடத்தில் வந்து உடலை தோண்டும் பணியில் வந்து தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சிறுவன் ஒருவனை கொன்று புதைத்து 3 மாதங்களாக அது வெளியில் தெரியாமல் இருக்க அவரது தாயாரை கட்டி போட்டு வைத்து சித்திரவதை செய்த சம்பவம் பார்த்தோம்னால் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆனந்தி.